ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாடா கேபிட்டல் பிராங்க் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஸ்காலர்ஷிப் சம்மந்தமாக வீடியோ வந்து போட்டுட்டே வரோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டாடா கம்பெனி. கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ரத்னம் டாடா அப்படிங்கிற தாத்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாடா கேபிட்டல் அப்படிங்கிற கம்பெனி வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹையர் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு, அதாவது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப் ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா உதவித்தொகையை வந்து கொடுக்குறாங்க. அவங்க எஜுகேஷனுக்கு, ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து 80% ஆஃப் டியூஷன் ஃபீஸ் வந்து இவங்களே டேரெக்டாக வந்து பே பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீமுக்கு வந்து நம்ம என்னென்ன எலிஜிபிள் நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும், இதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோவில் வந்து எல்ஐசிக்கு வந்து எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறோன்னு பார்த்துருந்தோம். இதை ஒவ்வொரு பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி வந்து இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் வந்து வருஷம் வருஷம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறீங்க, ப்ரோ இந்த ப்ரைவேட் கம்பெனிலாம் எதுக்கு வந்து நம்மளுக்காக வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நீங்கள் கேட்குறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆக்சுவலி உங்களுடைய டேர்ன் ஓவர் வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். எனக்குமே வந்து குறையாது. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட் பெரிய பெரிய நிறுவனம், சரிங்களா? குளோபல் லெவலில் இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி. ஸோ இவங்க வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சிறுபான்மையினர் ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, நல்லா வந்து மார்க்ஸ்லாம் வந்து பர்ஃபார்ம் நல்லா எடுத்துருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க சைட்லேருந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் இவங்க கொடுக்கக்கூடிய இந்த அமௌண்ட்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விரல் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாரிச்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க டேர்ன் ஓவர்லேருந்து தனியாக எடுத்து ஒதுக்கி வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் வந்து நார்மலாக லீகலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் தான், ஒரு பெஸ்ட்டு ஒரு பெனிஃபிட்டாக தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத டபுள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த அட்மிஷன் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட்ஸ் தேவைப்படுது, இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்டைஃபண்டு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் சொல்லிட்டு தனியாகவே நம்ம வந்து டெலிகிராமில் ஒரு குரூப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த குரூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே அவைலபிளாக இருக்காங்க. அவங்களுக்கு உண்டான டவுட்ஸ் இந்த இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. உங்களுக்கு மற்றபடி இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு சம்மந்தமாகவோ இல்லை ஃபர்தராக உங்களுக்கு காலேஜில் அட்மிஷன் கவுன்சிலிங் சம்மந்தமாக ஏதாச்சும் வந்து அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு காலேஜில் உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கணும் அப்படின்னா இதில் கொடுக்கக்கூடிய கைடன்ஸு, சப்போர்ட்ஸு, ஐடியாஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கட் ஆஃபில் நல்ல ஒரு காலேஜில் உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து டாடா கேபிட்டல். கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். டாடா அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஒரு 80 வயசு தாத்தா பாட்டி வரைக்கும் நம்ம மைண்டில் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னா இந்த டாடா அப்படிங்கிற கம்பெனி தான். இவங்க வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் டைமில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகி வந்துட்டு இருக்கக்கூடிய கம்பெனி. டாடா கேபிட்டலாக இருக்கட்டும், டாடா மோட்டார்ஸாக இருக்கட்டும், டிசிஎஸ் டாட்டாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சேம் தான். அவங்க வந்து ஒன்று தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இன்றைக்கி ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனி வந்து டாடா கேபிட்டல் பிராங்க் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது யாருக்கெல்லாம் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது 10th முடிச்சுட்டு, அதாவது இந்த 2023 இந்த கல்வி ஆண்டில் 10th முடிச்சுட்டு 11th படிக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, 11th 12th ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்க போகுது. போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடையாது, சரிங்களா? சப்போஸ் நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு வந்து அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எல்ஐசி கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது நான் அந்த போன வீடியோலேயே நான் சொல்லிவிட்டேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, இதில் அப்படியே கீழே நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா 2 ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 10th முடிச்சுட்டு 11th படிக்கிறீங்க பார்த்தீங்களா, 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வந்து கொடுக்குறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய 80% டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து பே பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக நம்ம என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நம்ம வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். அது ரெகனைஸ்டு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கண்டிப்பாக அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஸ்கோர் எடுத்துருக்கக்கூடிய மார்க்ஸ் வந்து நீங்கள் 60% மார்க்குக்கு மேலே நீங்கள் வந்து 10th வந்து எடுத்துருக்கணும். நீங்கள் 10th முடிச்சுட்டு 11th வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 60% இருக்கணும். நீங்கள் 11th முடிச்சுட்டு 12th படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 11thலையுமே நீங்கள் வந்து ஸ்கோர்டு வந்து 60%, 60% மார்க்கு கண்டிப்பாக அட்லீஸ்ட் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டுடைய ஆனுவல் இன்கம், உங்களுடைய ஃபேமிலியோடைய ஆண்டு வருமானம் வந்து 2,50,000 லட்சத்துக்கு கம்மியாக தான் இருக்கணும். அதுக்கு மேலே உங்ககிட்ட வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது, கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி ஆஃப் இது டாடா கேபிட்டல் அண்டு பிஃபோர் ஸ்டடி அப்படிங்கிற இந்த கம்பெனி, இந்த 2 கம்பெனிலையும் உங்கள் அப்பா அம்மா இல்லை உங்களோட பிரதர்ஸ் யாராவது வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாஃபாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஃபார் இந்தியன் நேஷனல் ஒன்லி, நீங்கள் ஒரு இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. இந்த 5 பாயிண்ட்டை மட்டும் கவனமாக கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் ஃபுல்ஃபில் ஆகிட்டீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? நோட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்காலர்ஷிப் ஃபண்ட் ஆர் ரிமைட்பர்ஸ்டு டு ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டியூஷன் ஃபீஸ் மட்டும் நாங்கள் உங்களுக்கு வந்து கொடுப்போம். 80% ஆஃப் டியூஷன் ஃபீஸை நாங்கள் வந்து பே பண்ணிடுவோம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா விச் எவர் லெஸ் டியூஷன் ஃபீஸை பே பண்ணுவோம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபீஸ் சாரி 10,000 உங்களுக்கு நாங்கள் டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இல்லை எது வந்து பார்த்தீங்கன்னா விச் எவர் லெஸ்ஸாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. முதல்ல இதுக்கு நீங்கள் வந்து செலக்ட் ஆகணும். செலக்ட் ஆனால் தான் உங்களுக்கு அடுத்த கட்டத்தில் வந்து இது வந்து கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். இப்போ இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபோட்டோ ஒன்று தேவைப்படும், அவங்களுடைய ஆதார் கார்டு தேவைப்படும், அவங்களுடைய இன்கம் ப்ரூஃப். ஏன்னா ஸ்டூடெண்ட் பேரில் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் இல்லைனாலும் உங்கள் ஃபேமிலி பேர், உங்கள் அப்பா வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இ-சேவையில் அப்ளை பண்ணுற எல்லா இன்கம் சர்டிஃபிகேட்டுமே உங்கள் வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கீங்க அப்படின்னா 5 பேர் நேமே இன்கம் சர்டிஃபிகேட்டில் வந்துடும். சரிங்களா? அது ஓல்டு சர்டிஃபிகேட்டில் தான் அவங்கவுங்க பேருக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம். பட் இப்போதைக்கு நீங்கள் இன்கம் இ-சேவையில் வந்து சர்டிஃபிகேட் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 5 பேர் உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா 5 பேருமே வந்து என்னவா ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ சேலரியில் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே அந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துடும். சரிங்களா? ஒரு ஆளுக்கு ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டாலே போதும், அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ப்ரூஃப் ஆஃப் அட்மிஷன். இப்போ நீங்கள் ஸ்கூல்லோ காலேஜோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்கல்ல, அது நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து போனோஃபைட் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து உங்களோட பிரின்சிபல் கிட்ட வாங்கி வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அகாடமிக் இயர்க்கான ஃபீஸ் ரெசிப்ட், நீங்கள் அட்மிஷன் போடையில் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணியிருப்பீங்களா, அதுக்கு ஒரு ரெசிப்ட் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அந்த ரெசிப்ட்டை நீங்கள் வாங்கி வச்சு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட வந்து பேங்க் அக்கௌண்ட், ஸ்டூடெண்ட் நேமில் இண்டிவிஜுவலாக பேங்க் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வச்சுக்கோங்க. இல்லை என்கிட்ட வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். பேங்க் பாஸ்புக்கு அப்படி இல்லைன்னா வந்து கேன்சல்டு செக் லீஃப் அப்படிங்கிறது வேணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் ஆர் கிரேடு பர்சன்டேஜ், நீங்கள் அந்த 60% எடுத்திருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்கு உண்டான ஒரு ப்ரூஃபை நீங்கள் அவங்ககிட்ட வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இது மட்டும் இருந்தாலே போதும். நீங்கள் டிசபிலிட்டி பர்சனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மட்டும் அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணணும். சரிங்களா? யூஐடி கார்டு நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனல் ஏற்கனவே வந்து அப்ளை பண்ண மெத்தட் நம்ம சொல்லியிருந்தோம், அதே மாதிரியே இதுவும் சேம் ப்ராசஸ் தான். அப்ளை நவுங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. இந்த இடத்துல வந்து உங்களோட மொபைல் நம்பரு, யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் எல்ஐசிக்கோ இல்லை மற்றபடி எதுக்காவது நீங்கள் இந்த போர்ட்டலில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் அடுத்தடுத்த இது கட்டத்துக்கு நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால் ஒரு அக்கௌண்ட் மட்டும் வச்சுருந்தாலே போதும். நீங்கள் மறுபடியும் திரும்பவும் இந்த இடத்துல வந்து ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்க தேவையில்லை. சரிங்களா? இப்போ உங்ககிட்ட வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்டுடைய பேரை வந்து கரெக்டாக கொடுங்க. அவங்க 10th மார்க் ஷீட்டில் எப்படி பேர் இருக்கோ அது போல் கரெக்டாக இந்த இடத்துல கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க, அவங்க மெயில் ஐடி கொடுங்க. பாஸ்வேர்டு நீங்களே கிரியேட் பண்ணிக்கிறணும் 8 கேரக்டரில். அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் மட்டுமே அப்ளை பண்ண முடியும். வேறு நீங்கள் ஆஃப்லைனில் போய்ட்டு அப்ளை பண்ண நினச்சாலும் பண்ண முடியாது. சரிங்களா? எங்கேயும் நீங்கள் அலைய தேவையில்லை, உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாகவே நீங்களே பண்ணிக்கலாம். மொபைல் ஃபோனில் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெஸ்க்டாப் மோட எனபிள் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த பேஜ் போகும். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து ஸ்டூடெண்டோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. அவங்க பேர் என்ன, அவங்க டேட் ஆஃப் பர்த் என்ன, அவங்க ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்பாங்க, ப்ரெசென்ட் அட்ரஸ் வந்து கேட்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்த பேஜில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன போன முறை வந்து என்ன படிச்சிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் அதை கேட்பாங்க. இப்போ கரண்ட்டாக என்ன படிச்சிருப்பாங்களோ அதை வந்து கேட்பாங்க. அதை கரெக்டாக இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி மெம்பரோடைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. உங்கள் வீட்டில் வந்து எத்தனை மெம்பர்ஸ் வந்து இருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த இடத்துல வந்து 1 by 1 வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஆனுவல் இன்கம், இப்போ ஃபாதருக்கு நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபாதர் என்னவா ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ இன்கம் வாங்குறாங்க அதை கொடுக்கணும். மதர் பேர் கொடுத்துக்கிட்டிங்கன்னா மதர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபோட்டோ, உங்களுடைய ஆதார் கார்டு, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு,
உங்களுடைய ரெசிப்ட் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதுக்கான ஒரு ரெசிப்ட் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கரண்ட்டாக நீங்கள் அகாடமிக் பண்ணுறதுக்கு ஒரு இது நமக்கு சொல்லியிருந்தோம்ல போனஃபைட் சர்டிஃபிகேட், அப்படி இல்லைனா அந்த ஐடி கார்டு அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நான் அப்ளை பண்ணணுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஒன் டைமாக செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரை தான். ஏன்னா கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு போன வருஷம் வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா லக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு மெரிட் எப்படி கட் ஆஃப் நம்ம கவுன்சிலிங்காக வைக்கிறாங்க, அதே மாதிரி மெரிட் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இதெல்லாமே க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் கால் மெயில் வரும். அதில் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு கால் பண்ணி கேட்பாங்க டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அடுத்து மெரிட் பேஸ் பண்ணி நீங்கள் மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுடைய கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் இது வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நல்ல ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் சேம் ப்ரோக்ராம் தான் வந்து உங்களுக்கு டிப்ளமோ. நீங்கள் டிப்ளமோவில் வந்து மெக்கானிக்கலாக இருந்துக்கலாம், இல்லை டிப்ளமோ நர்சிங்காக இருக்கலாம், டிப்ளமோவில் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், டிப்ளமோ வந்து ஏசி மெக்கானிக்ஷனாக இருக்கலாம். இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஜென்ரல் கிராஜுவேட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, யூஜி ப்ரோக்ராம் தான் வந்து ஜென்ரல் கிராஜுவேட்னு சொல்கிறாங்க. நீங்கள் அண்டர் கிராஜுவேட் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் பிசியில் வந்து மைக்ரோ பயாலஜியாக இருக்கலாம், இல்லை வந்து ஸ்ட்ராட்டஜிக்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து பிகாம் வந்து நீங்கள் ஜென்ரலாக இருக்கலாம், சிஏ பண்ணியிருக்கலாம். என்ன பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுடைய ஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் ஃபீஸை வந்து அவங்களே வந்து டியூஷன் ஃபீஸை மட்டும் வந்து பே பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா வந்து 12,000, அதாவது வந்து 12,000 ரூபாய் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணுறோம் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. இதுக்குமே டெட்லைன் வந்து லாஸ்ட் டேட்டு நவம்பர் 15 வரைக்கும் நமக்கு டைம் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயுமே அவங்க கேட்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுலேயுமே நீங்கள் வந்து 12th முடிச்சு தான் நம்ம எல்லாமே டிகிரி வருவோம். அப்படிங்கிறதுனால இதில் கண்டிப்பாக வந்து 60% ஆஃப் மார்க் நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. இல்லை அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராமிங் வந்து பார்த்தீங்கன்னா பிகாம், பிஎஸ்சி, பிஏ எக்ஸட்ரா, டிப்ளமோ, பாலிடெக்னிக் கோர்ஸ் அட் ரெகக்னைசர் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. இதில் முக்கியமாக ஃபியூகல் அண்ட் ஆஸ்கடு கொஷின்ஸுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு FNQ கொஷின்ஸை நீங்கள் படித்து பாருங்கள். இதில் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து அகாடமிக் மெரிட் அண்டு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டை பார்த்து தான் உங்களுக்கு வந்து கொடுப்போம். டெலிஃபோனிக் இன்டர்வியூ ஷார்ட் அண்ட் கேண்டிடேட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் இன்டர்வியூ பை செலெக்ஷன் கமிட்டி ஃபார் ஃபைனல் செலெக்ஷன் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. நோட்ஸ்னு சொல்லிட்டு 50% ஆஃப் சீட் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்கும் அப்படின்னா, இப்போ இது வந்து பெண்களும் அப்ளை பண்ணிக்கலாம், ஆண்களும் அப்ளை பண்ணலாம். ஆனால் முன்னுரிமை கொடுக்கறது வந்து 50%, 100%ல் 50% வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு, உமனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா பெண்கள் தான் வந்து சப்போர்ட் அதிகமாக வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் வில் பி கிவ் டு SC, ST, டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வெயிட்டேஜ் இவங்களை அந்த 50% தாண்டி அதுக்கப்புறம் யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது SC, ST ஸ்டூடெண்ட் இது கேட்டகரி இருக்காங்கல்ல அந்த கம்யூனிட்டியில் அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், உடல் ஊனமுற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க. அப்போ இவங்களுக்குலாம் முன்னுரிமை கொடுக்குறாங்க ப்ரோ, நார்மலாக இருக்கக்கூடிய எங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கும், வாய்ப்பு இருக்குது. இந்த 50% தாண்டி இருக்கக்கூடிய மீதி பெர்சன்டேஜ் உங்களுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நம்பிக்கையோடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஸ்காலர்ஷிப்பில் உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இதிலேயே செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கான ரிசல்ட்டுமே இதில் வந்து கொடுத்துட்றாங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எப்படி வந்து ரிசல்ட் நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், அடுத்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். வேறு ஃபர்தராக வந்து நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ, இந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாச்சும் வந்து இப்போ லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்களா, அதில் ஸ்காலர்ஷிப் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக நம்ம ஸ்டேட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு 1 by 1 எல்லாமே சொல்லித்தரேன். சரிங்களா? ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து டெக்னாலஜியில் வந்து எப்பயுமே வந்து நீங்கள் ஹையாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆன்லைனில் டெக்னாலஜி ரிலேட்டடாக எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நான் வந்து ஒவ்வொரு விஷயமா தெளிவாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நம்ம சேனல் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் தெரியும், இந்த ஒரு 6 மந்த்தில் நீங்கள் நிறைய விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக போடக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான விஷயமாக தான் இருக்குது. சரிங்களா? இப்போ ரீசெண்ட் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் தான். நீங்கள் ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு என்னுடைய சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.